அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ரெயின்போ பிளெஸிங்ஸ். திஸ் இஸ் ரூபி. உங்கள் அனைவரையும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டேரோ ரீடிங் ஒரு நோ கான்டாக்ட்கான ரீடிங். இப்போ நீங்க ஒரு ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க, ஆனா நீங்க விரும்புகிற நபரிடம் இருந்து பிரிந்து இருக்கீங்க, ஒரு நோ கான்டாக்ட்லயோ இல்லை மினிமம் கான்டாக்ட்லயோ இருந்துட்டு இருக்கீங்கன்னா இந்த ரீடிங் உங்களுக்கான ரீடிங் தான். இந்த ரீடிங்ல நம்ம பார்க்க இருக்கிறது உங்களோட நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல இருக்கக்கூடிய ஓவரால் எனர்ஜி என்ன, உங்க பர்சனுடைய கரண்ட் எனர்ஜி எப்படி இருக்கு, இந்த ரிலேஷன்ஷிப் பற்றியும் உங்களை பற்றியும் உண்மையா என்ன நினைக்கிறாங்க, உங்களோட கரண்ட் எனர்ஜி எப்படி இருக்கு, and also future energies of this connection. So I have 3 groups here. Group number 1, you have the search. Group number 2, you have Zen garden. Group number 3, you have peace. உங்க மனதோடு தொடர்பு படுத்தக்கூடிய ஒரு கார்டு நீங்க சூஸ் பண்ணுங்க. நீங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு கூட சூஸ் பண்ணலாம். உங்க குரூப்கான டைம் ஸ்டாம்ப் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் அண்ட் கமெண்ட் செக்ஷன்ல இருக்கும். உங்க குரூப்கான டைம் ஸ்டாம்ப் நீங்க கிளிக் பண்ணும்போது உங்க ரீடிங்கை நீங்க டைரக்டா பார்க்கலாம். உங்க ரீடிங்ல சந்திக்கலாம். வெல்கம் குரூப் நம்பர் 1. உங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம். நீங்க சூஸ் பண்ண மெயின் ஆரக்கிள் the search. You also have blossom, you have trapped, and you also have contract. ஸோ குரூப் நம்பர் 1 இந்த கார்ட்ஸ்லாம் சேர்த்து பார்க்கும்போது உங்களோட இந்த நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனுக்கான ஓவரால் எனர்ஜியாக என்னால் என்ன பார்க்க முடியுதுன்னா, ஒரு குழப்பமான மனநிலையில் இருந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. நீங்களோ இல்லை நீங்கள் விரும்புகிற நபரோ உங்கள் மனதில் பட்டதை பேசவோ இல்லை மனதில் பட்டதை செய்யவோ முடியாத ஒரு நிலையில் இருக்கீங்க. வித் கான்ட்ராக்ட் அண்ட் பிளாசம் என்னால் என்ன சொல்ல முடியுதுன்னா, உங்கள் 2 பேரில் ஒருத்தர் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஃப்யூச்சர் இருக்குது, இந்த நபர் தான் உங்களுடைய வாழ்க்கை துணை அப்படின்றது உங்க மனசுல உறுதியா இருந்திருக்கும். நம்ம டேரோ கார்ட்ஸ் பார்க்கும்போது தான் ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். டேரோ கார்ட்ஸ் பார்க்கலாம். உங்க பர்சனோட கரண்ட் எனர்ஜி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். With 7 of Swords, 2 of Cups and Knight of Cups என்னால் என்ன சொல்ல முடியும்னா, உங்களோட இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன்ல இருந்திருக்கலாம். உங்களோட பர்சன் உங்களோட ரிலேஷன்ஷிப்ல இருக்கும் போதே இன்னொருவரோடையும் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கலாம். உங்ககிட்ட இருந்து நிறைய உண்மைகளை மறைச்சிருக்கலாம். மறைமுகமா அவங்க நிறைய விஷயங்களை செஞ்சிருக்கலாம். உங்க பர்சன் உங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க, உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சுட்டு இருக்காங்க, நியாயமா அவங்க நடந்துக்கல இந்த ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் அப்படின்னு இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச பிறகு இந்த ரிலேஷன்ஷிப்ல இனிமேலும் என்னால தொடர முடியாது அப்படின்னு நீங்க வெளியில வந்திருப்பீங்க. இந்த ரிலேஷன்ஷிப் இதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு உறுதியா சொல்லிட்டு வந்திருப்பீங்க. ஆனா வித் Knight of Cups, 9 of Swords and 10 of Cups இந்த கார்ட்ஸ்லாம் சேர்த்து பார்க்கும்போது உங்க பர்சனுடைய தற்போதைய மனநிலை எப்படி இருக்குன்னா, ஒரு குற்ற உணர்ச்சியில இருந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணதாகட்டும், உங்களை ஏமாத்தினதாகட்டும், இதெல்லாம் நினைச்சு அவங்க வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. அதனால அடுத்து உங்களை எப்போ பார்க்கலாம், உண்மையா அவங்க மனதில இருந்து ஒரு சில விஷயங்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும், உங்ககிட்ட பேசணும்னு அவங்க நினைக்கிறாங்க. உங்களோட மீண்டும் இணையணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப் இதற்கு முன்னதா எப்படி இருந்ததோ, அன்பு, அமைதி, மகிழ்ச்சி, புரிதல் இதெல்லாம் நிறைந்த ஒன்றா உங்களுக்கு இருந்திருக்கும். அதனால முன்பு இருந்தது மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்ல எல்லாமே நிறைவா இருக்கு, தேவையான அனைத்துமே இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கு அப்படின்னு நீங்க 2 பேருமே ஒரு காலகட்டத்துல உணர்ந்திருப்பீங்க. அந்த ஒரு நிலைக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை மீண்டும் எடுத்துட்டு போகணும் அப்படின்னு உங்க பர்சன் நினைக்கிறது தான் அவங்களோட கரண்ட் எனர்ஜியா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். உங்களை பத்தி உண்மையா என்ன நினைக்கிறாங்க, இந்த ரிலேஷன்ஷிப் பத்தி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் ஒரு சில பேர் உங்ககிட்டயே பகிர்ந்துருக்கலாம், இல்லை இது வரைக்கும் அவங்க மனசுல இருக்கிறத உங்ககிட்ட பகிர்ந்துக்கலனா உண்மையா உங்களை பத்தியும் இந்த ரிலேஷன்ஷிப் பத்தியும் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு பார்க்கலாம்.
இந்த கான்ட்ராக்ட் அப்படின்ற ஆர்க்குல நீங்க ஒரு பேலன்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. டாரோ கார்ட்ஸ்ல யூ ஹேவ் த ஜஸ்டிஸ் கார்ட் அண்ட் கிங் ஆஃப் சர்ட்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது உங்க பர்சனுக்கு உங்ககிட்ட பிடிச்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேர்மை, நீங்க உண்மையா நடந்துக்கிறது, நியாயமா நடந்துக்கிறது. எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நீங்க சந்திச்சாலும் உங்களுக்கு எதிர்க்க யார் இருந்தாலும், அவங்க எவ்வளோ பவர்ஃபுல்லா இருந்தாலும், நீங்க யாருக்காகவும் எதற்காகவும் பயப்படாம நீங்க உண்மையா நியாயமா நடந்துப்பீங்க. அது அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கு. உங்க மனதுல பட்டதை வெளிப்படையா பேசக்கூடிய ஒரு நபராகவும் இருப்பீங்க. உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கு. அண்ட் ஆல்சோ உங்களோட டிசிப்ளின் ஆகட்டும், உங்களோட கமிட்மெண்ட் ஆகட்டும், இது எந்த விஷயமாக வேணா இருக்கட்டும், இது ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் சரி, இல்லை இது உங்களுடைய வேலை சம்பந்தமா இருந்தாலும் சரி, உங்களுடைய டிசிப்ளினும் கமிட்மெண்ட்டும் நீங்க உங்க லைஃப்பை ஒரு ஆர்கனைஸ்டு வேலை எடுத்துட்டு போறது, இதுவுமே உங்க பர்சனுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயமா இருக்கு. வித் மேஜிஷியன் கார்டு என்னால என்ன சொல்ல முடியும்னா, நீங்க ரொம்பவே ஒரு டேலண்டடான பர்சனா இருப்பீங்க, ஒரு ஸ்கில்ஃபுல்லான ஒரு பர்சனா இருப்பீங்க. அதனால எந்த வேலை உங்களுக்கு கொடுக்கப்பட்டாலும் அதை முழு மனதோடு நேர்த்தியாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நபரா இருப்பீங்க. அதே சமயம் மல்டி டாஸ்கிங் பண்ணக்கூடிய ஒரு நபராகவும் இருப்பீங்க. உன்னால மட்டும் எப்படி இதெல்லாம் செய்ய முடியுது, இவ்வளோ விஷயங்களை நீ ஒரு ஆளா ஒரே சமயத்துல எப்படி உன்னால பண்ண முடியுதுன்னு உங்க பர்சன் ஆச்சரியப்பட்டிருக்கலாம். வித் கிங் ஆஃப் சார்ட்ஸ் அண்ட் கிங் ஆஃப் கப்ஸ் என்னால என்ன சொல்ல முடியும்னா, நீங்க நியாயமா நடந்துக்கிறது, உண்மையை பேசுறது, டிசிப்ளினா இருக்கிறது, கமிட்மெண்ட்டோட நடந்துக்கிறது, எங்க உங்க வார்த்தையில நீங்க உறுதியா இருக்கணுமோ அங்க இருக்கிறது, இந்த நோ நான்சென்ஸ் நோ டிராமா பர்சன் மாதிரி இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா உங்களை மாதிரி அன்பு செய்யற ஒரு நபரும் இருக்க முடியாது. இப்போ ஒருத்தங்களை உங்களுக்கு மனதார பிடிச்சிருச்சு, அது உங்களோட ஃப்ரெண்டா இருந்தாலும், உங்களோட ஃபேமிலியில ஒருவரா இருந்தாலும், இல்ல நீங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய இந்த நபரோட இருந்தாலும், நீங்க உண்மையா அன்பு செய்யக்கூடிய ஒரு நபரா இருப்பீங்க, உதவி செய்யக்கூடிய ஒரு நபரா இருப்பீங்க, எம்பத்தைஸ் பண்ணக்கூடிய ஒரு நபரா இருப்பீங்க. அதனால இது ரெண்டையும் எப்படி உங்களால பேலன்ஸ் பண்ண முடியுது? ஒரு சமயம் பார்த்தா இந்த மாதிரி ஒரு டஃப்பான கேரக்டரா இருக்கீங்க, ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டரா இருக்கீங்க, மன வலிமையோடு தைரியமா செயல்படக்கூடிய ஒரு நபரா இருக்கீங்க. இன்னொரு சமயம் பார்த்தீங்கன்னா அன்போட கருணையோட மற்றவங்களுக்கு உதவி செய்யற குணம் உங்களுக்கு மிகுதியா இருக்கிறது. இது ரெண்டையும் பார்த்து உங்க பர்சன் ரொம்ப ஆச்சரியம் அடைஞ்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். உங்களோட கரண்ட் எனர்ஜி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த கார்ட்ஸ்லாம் கேமரால தெரியல, அதனால ப்ராப்பரா அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். வித் எயிட் ஆஃப் கப்ஸ் அண்ட் த டெவில் கார்டு என்னால என்ன சொல்ல முடியும்னா, உங்க பர்சன் உங்களுக்கு செஞ்ச நம்பிக்கை துரோகத்தை நீங்க மன்னிக்கிறதா இல்ல, மறக்கிறதாகவும் இல்ல. அதனால இந்த ரிலேஷன்ஷிப்பையோ இல்ல இந்த நபரையோ நீங்க இனிமே திரும்பி பார்க்கவே போறது இல்ல அப்படின்ற ஒரு மனநிலையில தான் நீங்க இருந்துட்டு இருக்கீங்க. உங்களோட கரண்ட் எனர்ஜி தான் நம்ம இங்க பார்த்துட்டு இருக்கோம். எதனால நீங்க இந்த மாதிரி ஒரு உறுதியான ஒரு முடிவு எடுத்திருப்பீங்கன்னா, உங்களை பத்தி இங்க நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்தோம். அதனால இந்த ரிலேஷன்ஷிப்ல உங்களோட ஹார்ட் அண்ட் சோல் கொடுத்திருப்பீங்க வித் பிளாசம் கார்ட். ஒரு பியூட்டிஃபுல் இமேஜ் நீங்க இங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு ஃபியூச்சர் இருக்கு. ஈவன் வித் கான்ட்ராக்ட் ஆர்க்கிள் ஒரு ஃபியூச்சர் இருக்கு. இவங்க தான் உங்களுடைய வருங்கால வாழ்க்கை துணை அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. உண்மையா இருந்திருப்பீங்க. உங்களோட ரிலேஷன்ஷிப்ல நியாயமா நடந்திருப்பீங்க. ஆனா இன் ரிட்டர்ன் உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்பிக்கை துரோகம், ஏமாற்றம், மன வலி, இதெல்லாம் தான் உங்களுக்கு பரிசா கிடைச்சிருக்கு. உங்களோட மெயின் ஆர்க்கிளான த சர்ச் அண்ட் பிளாசம், இந்த கார்ட்ஸை இங்க இருக்கக்கூடிய கார்ட்ஸோட நான் ஒப்பிட்டு பார்க்கும்போது, நீங்க இப்போ தனிமையில இருந்துட்டு இருக்கலாம். இந்த நபர்
இந்த நபரிடமிருந்து நீங்க மனதளவிலையும் விலகி இருக்கலாம். இந்த ஒரு நோ கான்டாக்ட் பீரியட் ஆகட்டும், இந்த ஒரு தனிமை ஆகட்டும், உங்களுக்கு ஒரு சில முக்கியமான விஷயங்கள உணர்த்திட்டு இருக்கு. ஒரு நெருக்கடியான நிலையில இருந்து ஒரு குழப்பமான மனநிலையில இருந்து தான் நம்மளுக்கு ஒரு தெளிவு பிறக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல தான் நீங்க இருந்துட்டு இருக்கீங்க. இந்த டெவில் கார்டோட எனர்ஜி தான் நம்ம இந்த ட்ராப்ட் அப்படின்ற ஆர்க்குலையும் பார்த்துட்டு இருக்கோம். அதனால இந்த ரிலேஷன்ஷிப்ல நீங்க இருக்கும்போது ஒரு அடைப்பட்ட கைதி மாதிரி இருந்திருப்பீங்க. உங்க சுதந்திரம் பறிபோன மாதிரி ஒரு நிலையில இருந்திருப்பீங்க. ஆனாலும் உங்க பர்சன் மீது உங்களுக்கு இருந்த அன்புனாலையும், காதல்னாலையும் இதெல்லாம் நீங்க பொருட்படுத்தாம இந்த ரிலேஷன்ஷிப்ல இது நாள் வரைக்கும் தொடர்ந்து இருந்திருப்பீங்க. ஆனா இந்த ரிலேஷன்ஷிப்ல உங்களோட சேர்த்து 3 பேர் இருக்காங்க அப்படின்னு என்னைக்கு உங்களுக்கு தெரிய வந்ததோ, எப்போ உங்க நபர் உங்ககிட்ட உண்மையா இல்ல, உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதோ, அன்னைக்கு எடுத்த முடிவு தான் இது. அதே மனநிலையில தான் நீங்க இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு இருக்கீங்க. இந்த கிங் ஆஃப் சார்ட்ஸ் அண்ட் ஜஸ்டிஸ்ல நம்ம பார்த்தது மாதிரி நீங்க உண்மையா பேசக்கூடிய ஒரு நபர், நியாயமா நடந்துக்கக்கூடிய ஒரு நபர், ஒழுக்கமாக நற்பண்புகளோட வாழக்கூடிய ஒரு நபர். அதனால இந்த மாதிரி தான் நீங்க விரும்புற பர்சனும் இருக்கணும், அதுதானே நியாயம் அப்படின்னு நீங்க நினைச்சிருப்பீங்க. ஆனா இது எல்லாத்துக்கும் மாற அவங்க நடந்துக்கும் போது, அது நீங்க விரும்புற நபராகவே இருந்தாலும் அதை உங்களால ஏத்துக்க முடியாது, மன்னிக்க முடியாது. வித் பேஜ் ஆஃப் வான்ஸும் நம்ம இதே மெசேஜ் தான் பார்த்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் நடந்து முடிஞ்ச விஷயங்கள் நடந்து முடிந்தவையாகவே இருக்கட்டும். அடுத்தது என்ன, இங்கிருந்து உங்க வாழ்க்கையை நீங்க எப்படி அணுக போறீங்க அப்படின்னு இது போன்ற விஷயங்களை நீங்க கவனம் செலுத்த போறீங்க. ஒரு புதிய பாதையை நோக்கி போயிட்டு இருக்கீங்கன்னு சொல்லணும். Pages also represent a new beginning, a new chapter in your life. Queen of Swords, நான் சொல்லவே தேவையில்ல. King of Swords பத்தி நான் நிறைய சொல்லியிருந்தேன். நீங்க எடுத்த முடிவுல தான் நீங்க நிலையா இருக்க போறீங்க, உறுதியா இருக்க போறீங்கன்னு சொல்லணும். Queen of Swords பாத்தீங்கன்னா எமோஷன்ஸ் பத்திலாம் கவலைப்பட மாட்டாங்க. எமோஷன்ஸை அடிப்படையா வச்சு அவங்க முடிவும் எடுக்க மாட்டாங்க. அவங்க ப்ராக்டிக்கலா ரேஷ்னலா திங்க் பண்ணக்கூடிய ஒரு நபர். நீங்களும் இவங்கள மாதிரி தான். இப்படி ஒரு சூழ்நிலையில நான் இந்த ரிலேஷன்ஷிப்ல ஹார்ட் அண்ட் சோல் கொடுத்துருக்கேன், நான் உண்மையா இருந்திருக்கேன், இத்தனை வருஷம் இவங்களோட நான் பழகி இருந்திருக்கேன், அதனால இதை நான் மன்னிச்சு ஏத்துக்கிறேன். இது ஒரு தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன்ல இவங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு வந்து விட்டாலும் இவங்க மனம் திருந்துவாங்க, இன்னொரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்லாம் நீங்க நினைக்காம ப்ராக்டிக்கலா நீங்க யோசிச்சு நடைமுறையில என்ன சாத்தியமோ, உங்களோட வாழ்க்கைக்கு எது சிறந்த முடிவா இருக்குமோ, எந்த முடிவை எடுத்தா நீங்க பிற்காலத்துல வருத்தப்பட மாட்டீங்களோ, எந்த ஒரு முடிவு எடுத்தா உங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்குமோ அப்படின்னு இதெல்லாம் அடிப்படையா வச்சு நீங்க எடுக்கிற முடிவு தான் இந்த முடிவு. வித் 7 of Cups என்னால என்ன சொல்ல முடியும்னா, உங்களோட கவனம் எல்லாம் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள் மீது இருக்கு. இந்த நடந்து முடிஞ்ச விஷயத்தையோ இல்ல இந்த ரிலேஷன்ஷிப் வழியா நீங்க சந்திச்ச ஏமாற்றத்தையோ இல்ல உங்க பர்சன் உங்களுக்கு செஞ்ச நம்பிக்கை துரோகத்தையோ இதெல்லாம் நீங்க நினைச்சு வருத்தப்படக்கூடிய நிலையெல்லாம் கடந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய மற்ற ப்ரையாரிட்டிஸ், மற்ற கமிட்மெண்ட்ஸ் இதுலதான் உங்களுடைய கவனம் இருக்கிறதா பார்க்க முடியுது. வித் 7 of Cups உங்களோட ஹேண்ட்ஸ் ஃபுல்லா இருக்க மாதிரி இருக்கு. இங்க இருந்து நீங்க ஒரு நியூ பேஜ் ஆரம்பிக்கிறீங்க, ஒரு நியூ சாப்டர் ஆரம்பிக்கிறீங்க. அந்த மாதிரி ஒரு மனநிலையில தான் நீங்க இருந்துட்டு இருக்கீங்க. அண்ட் ஆல்சோ வித் பிளாசம் எனக்கு கிடைக்கிற இன்னொரு மெசேஜ் என்னன்னா, நீங்க செல்ஃப் கேர் ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க. இது நாள் வரைக்கும் இதுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்காம இருந்திருக்கலாம். ஆனா உங்களோட பிசிக்கல், மென்டல் அண்ட் எமோஷனல் ஹெல்த் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு இந்த காலகட்டம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கோம். அதனால உங்களோட ப்ரையாரிட்டி நீங்களா இருக்க போறீங்க அப்படின்னு இந்த ஆர்க்குல் வழியா என்னால் பார்க்க முடியுது. ஃபியூச்சர் எனர்ஜிஸ் ஆஃப் திஸ் கனெக்ஷன் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்தது உங்களோட கரண்ட் எனர்ஜி எப்படி இருக்குன்னு பார்த்தோம். அதில் நீங்கள் ஒரு சில முக்கியமான முடிவு எடுத்திருக்கீங்க, உங்களோட முடிவில் நீங்கள் உறுதியாக இருக்கீங்கன்னு பார்த்தோம். ஸோ உங்கள் பர்சன் அடுத்து என்ன செய்ய இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம்.
You have Seven of Pentacles, Page of Cups, Five of Wands and Ace of Pentacles. ஸோ இதன் வழியா என்னால் என்ன சொல்ல முடியும்னா, வரக்கூடிய நாட்களில் உங்கள் பர்சன் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. அவங்கள நீங்கள் மனதார ஏற்றுப்பீங்க அப்படின்னு காத்துட்ருக்காங்க வித் செவன் ஆஃப் பென்டிகல்ஸ். நடந்து முடிஞ்ச விஷயங்கள் ஆகட்டும், இல்லை உங்கள் ரெண்டு பேருக்கும் இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி பழையபடி நீங்கள் ஒன்று சேரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. வித் பேஜ் ஆஃப் கப்ஸ் என்னால் என்ன சொல்ல முடியும்னா, உங்களை பற்றி நிறைய நினச்சி பார்க்குறாங்க. நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து செலவழித்த தருணங்களை பற்றி நினச்சி பார்க்குறாங்க. மேபி ஒரு சில பேர் உங்களுக்கு மெசேஜஸ் நிறைய அனுப்பலாம். நீங்கள் உங்களை எவ்வளோ தூரம் அவங்க மிஸ் பண்ணுறாங்க அப்படின்றத எழுத்து வடிவத்தில் உங்களுக்கு அவங்க தெரிவிச்சிட்டு இருக்கலாம். அவங்களோட ஃபோன் கால்ஸ் நீங்கள் ஆன்சர் பண்ணலன்னா இதன் வழியாக உங்ககிட்ட அவங்க பேசிகிட்டு இருக்கலாம். வித் ஏஸ் ஆஃப் பென்டிகல்ஸ் என்னால் என்ன சொல்ல முடியும்னா, மீண்டும் உங்களோட ஒன்று சேரணும், உங்களோட கை கோக்கணும், உங்களோட சேர்ந்து இந்த வாழ்க்கையை அவங்க எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. அதனால் வரக்கூடிய நாட்களில் உங்கள் பர்சன் கிட்ட இருந்து ஒரு ஃபோன் கால் இல்லை அடுத்து உங்களை எப்போ மீட் பண்ணலாம் அப்படின்றதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க அப்படின்றது தான் ஃபியூச்சர் எனர்ஜிஸாக என்னால் பார்க்க முடியுது. தேங்க்யூ ஸோ மச் குரூப் நம்பர் 1. நீங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த ரீடிங் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மிக்க நன்றி. உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் டு ரெயின்போ பிளெஸிங்ஸ். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வெல்கம் குரூப் நம்பர் 2. உங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம். நீங்கள் சூஸ் பண்ண மெயின் ஆரக்கிள் Zen Garden. You also have Flow, Heart Song and you have Victory. So group number 2 இந்த oracle cardsலாம் சேர்த்து பார்க்கும்போது உங்களோட இந்த நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனுக்கான ஓவரால் எனர்ஜியா என்னால் என்ன பார்க்க முடியுதுன்னா, நீங்கள் ஒரு அமைதியான மனநிலையில் இருந்துட்டு இருக்கீங்க. உங்கள் வாழ்க்கையில் குறிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப் சம்மந்தமாக நடந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் மனதார ஏற்றுக்கிறீங்க. அது நல்லதாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் விரும்பாத ஒரு சில விஷயங்கள் நடந்திருந்தாலும் சரி, இல்லை அதுவே உங்களுக்கு மன வலியும் வேதனையும் கொடுத்திருந்தாலும் சரி, இது எல்லாத்தையுமே நீங்கள் முழு மனதோட ஏற்றுக்கிறீங்க. ஏன்னா இது எல்லாமே ஒரு உயர்ந்த காரணத்திற்காக தான் நடந்தது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டு இருக்கீங்க. இது நீங்களாகவும் இருக்கலாம், இல்லை நீங்கள் விரும்புகிற நபர் இந்த மாதிரி ஒரு மனநிலையில் இருக்கலாம், இல்லை ரெண்டு பேருமே இந்த மாதிரி ஒரு மனநிலையில் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அணுகிட்டு இருக்கலாம். நம்ம ஃபர்தராக ரீடிங் பார்க்கலாம், ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். டேரோ கார்ட்ஸ் பார்க்கலாம். உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஒரு நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனில் உங்கள் பர்சன் எந்த மாதிரி ஒரு மனநிலையில் இருந்துட்டு இருக்காங்கன்னு பார்க்கலாம். குரூப் நம்பர் 2 ப்ளீஸ். With King of Swords, the Emperor, குறிப்பாக இந்த 2 கார்ட்ஸ் பார்க்கும்போது எனக்கு என்ன மெசேஜ் கிடைக்குதுன்னா, உங்கள் பர்சனுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்துட்டு இருந்திருக்கு, ஒரு பொறுப்பு இருந்துட்டு இருந்திருக்கு, ஒரு முக்கியமான கமிட்மெண்ட் இருந்திருக்கு அவங்களுக்கு. மேபி இது சில பேருக்கு அவங்களோட ஹையர் எஜுகேஷன் சம்மந்தப்பட்டதாக கூட இருக்கலாம், இல்லை சில பேருக்கு இது அவங்களோட ஒர்க் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கமிட்மெண்ட்டாக இருக்கலாம், ஒரு முக்கியமான ப்ராஜெக்டாக இருக்கலாம், அதில் அவங்களுக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கலாம். அதனால கடந்த ஒரு வருடமாகவே இல்லை கடந்த சில மாதங்களாக அவங்களோட டைம் அண்ட் எனர்ஜி இதெல்லாம் முழுமையாக இதற்காகவே செலவழிச்சிருப்பாங்க. அதனால உங்களோட அதிக நேரம் செலவழிக்க முடியாம இருந்திருக்கலாம், உங்களுக்கு அவங்க ப்ரையாரிட்டி கொடுக்க முடியாம இருந்திருக்கலாம். அதனால பல சமயங்கள்ல உங்களை காக்க வைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை கூட இருந்திருக்கும். வித் 4 of Swords என்னால என்ன சொல்ல முடியும்னா, இந்த ஒரு குறிப்பிட்ட ப்ராஜெக்ட்காகவோ, இது அவங்களோட கெரியர் சம்மந்தப்பட்டதா இருந்தாலும், இல்லை அவங்களோட ஹையர் எஜுகேஷன் சம்மந்தப்பட்டதா இருந்தாலும், அவங்க இன்னைக்கு வரைக்குமே ஓய்வு இல்லாம உழைச்சிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு. வேற எதுக்குமே அவங்களால ப்ரையாரிட்டி கொடுக்க முடியாத ஒரு நிலை இருக்கு. வேற எதுலயும் அவங்க கவனத்தை செலுத்த முடியாத ஒரு நிலை இருந்துட்டு இருக்கு. மேபி இது அவங்களோட ஒரு கோலா இருக்கும். இந்த நிலையை அடையணும் அப்படின்றது அவங்களுடைய நீண்ட நாள்
ஆசையா இருக்கும், கனவா இருக்கும். அதனால இது 2யும் பேலன்ஸ் பண்ண முடியாம, அவங்களோட இந்த இலக்கையும், உங்களோட இந்த ரிலேஷன்ஷிப்பையும் அவங்க பேலன்ஸ் பண்ண முடியாம தடுமாறிட்டு இருந்திருக்கலாம். மேபி இந்த ஒரு நிலைய அவங்க தெரிஞ்சே உருவாக்குறாங்க, வேணும்ட்டே செய்றாங்க, உங்கள வேண்டுமென்றே காக்க வைக்கிறாங்க அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கலாம். வித் 10 ஆஃப் சர்ட்ஸ் ஒரு சில பேருக்கு இந்த ரிலேஷன்ஷிப் முடிவுக்கு வந்திருக்கலாம். இல்ல ஒரு சில பேர் ஒரு மினிமம் கான்டாக்ட்லயோ, இல்ல நோ கான்டாக்ட்லயோ இருந்துட்டு இருக்கலாம். நம்ம ஃபர்தரா ரீடிங் பார்க்கலாம். இப்போ நீங்க ஒரு நோ கான்டாக்ட் ஆர் மினிமம் கான்டாக்ட்ல இருந்தாலும், இந்த ரிலேஷன்ஷிப் பற்றியும், உங்கள பற்றியும் உண்மையா என்ன நினைக்கிறாங்கன்னு பார்க்கலாம். You have the Hierophant, Wheel of Fortune, Ace of Cups, Nine of Swords and King of Pentacles. Wheel of Fortune உங்க ரீடிங்ல ஆல்ரெடி இருக்கு. இந்த ஃப்ளோ ஆர்க்கிள் அப்படின்றது Wheel of Fortune தான் ரெப்ரசென்ட் பண்ணுது இந்த டெக்ல. அதனால இந்த ரீடிங் ஆரம்பிக்கும் போது நான் சொன்னது மாதிரி, நீங்களும் சரி, உங்க பர்சனும் சரி, உங்க வாழ்க்கையில குறிப்பா உங்களோட ரிலேஷன்ஷிப் சம்பந்தமா நடக்கிற விஷயங்கள், நடந்த விஷயங்கள் எல்லாமே நீங்க முழுமையா ஏத்துக்கிறீங்க. இதெல்லாம் ஒரு உயர்ந்த காரணத்துக்காக தான் நடக்குது அப்படின்றதையும் நீங்க 2 பேருமே ஏத்துக்கிறீங்க. மேபி நீங்க 2 பேரும் வாழ்க்கையில நிறைய அனுபவங்கள சேகரிச்சிருப்பீங்க. சிறு வயதுல இருந்தே நிறைய வாழ்க்கை பாடங்கள கத்துக்கிட்டதுனால இந்த ஒரு முதிர்ச்சி உங்க 2 பேருக்குமே இருக்கலாம். உங்கள ஒரு உயர்ந்த நிலையில தான் வச்சு பார்க்குறாங்க உங்களுடைய பர்சன் வித் தி ஹையரஃபென்ட் அண்ட் வித் கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ். வித் ஏஸ் ஆஃப் கப்ஸ் என்னால என்ன சொல்ல முடியும்னா, உங்கள ஒரு கேரிங், நர்ச்சரிங் அண்ட் கம்பேஷனேட் பர்சனா பார்க்குறாங்க. நீங்க மற்றவங்கள நடத்துற விதம், மற்றவங்கள அன்பு செய்ற விதம், மற்றவங்களுக்கு உதவுற உங்களோட குணம், இது எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கு. வித் ஏஸ் ஆஃப் கார்ட்ஸ் ஆகட்டும், ஜென் கார்டன் ஆகட்டும், ஹார்ட் சாங், இந்த கார்ட்ஸ்லாம் சேர்த்து பார்க்கும்போது, நீங்க 2 பேருமே அவங்களுக்கான ஸ்பேஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நீங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதுனால, எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சாகணும். இல்ல இன்னைக்கு காலையில நீ என்ன பண்ண? மத்தியானம் என்ன பண்ண? ஈவினிங் என்ன பண்ண? அப்படின்னு ஒவ்வொரு சின்ன விஷயமும் நீங்க 2 பேருமே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது இல்ல. அவங்களுக்கான ஸ்பேஸ் கொடுக்கணும் அப்படின்றதுல நீங்க 2 பேருமே தெளிவா இருக்கீங்க. ஓவராலா இந்த ரிலேஷன்ஷிப்ல எது உங்க 2 பேருக்குமே நன்மையை கொடுக்கும், எந்த மாதிரி முடிவு எடுத்து செயல்பட்டா உங்க 2 பேருக்குமே அது சாதகமா இருக்கும், ஒருத்தரோட வாழ்க்கையில நீங்க அதிகம் குறுக்கிடாம அவங்களுக்கான முடிவ அவங்க எடுத்து செயல்படணும் அப்படின்றது நீங்க 2 பேருமே நம்பக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். வித் ஜென் கார்டன், ஹார்ட் சாங், ஃப்ளோ, ஹையரஃபென்ட், இந்த கார்ட்ஸ்லாம் பார்க்கும்போது இந்த மெசேஜும் எனக்கு கிடைக்குது. வித் ஹார்ட் சாங் அண்ட் ஏஸ் ஆஃப் கப்ஸ் உங்க 2 பேருக்குமே நல்ல ஒரு புரிதல் இருக்கு. என்னதான் இப்போ நீங்க ஒரு நோ கான்டாக்ட் ஒரு மினிமம் கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல இருந்தாலும், நீங்க 2 பேரும் அதிகம் பேசாமல் இருந்தாலும், பார்க்காம இருந்தாலும், உங்க 2 பேரோட எண்ண ஓட்டங்கள உங்களால தெரிஞ்சுக்க முடியுமா இருக்கும். நீங்க 2 பேரும் உங்க வாழ்க்கைய அணுகுற விதம் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ நிறைய விஷயங்கள் உங்க 2 பேருக்கும் காமனா இருந்தாலும், மேபி இந்த வெயிட்டிங் பீரியட் உங்களுக்கு வெயிட்டிங் பீரியடாகவே இருந்துருமா அப்படின்ற ஒரு பயம் இருக்கலாம் சில பேருக்கு. அதனால கூட இந்த ஒரு நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் ஏற்பட்டிருக்கலாம். அண்ட் ஆல்சோ ஏஸ் ஆஃப் கப்ஸ், நைன் ஆஃப் சர்ட்ஸ் அண்ட் கிங் ஆஃப் பென்டிகல்ஸ், இந்த கார்டு சேர்த்து பார்க்கும்போது நான் ஆல்ரெடி உங்க ரீடிங் ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி உங்களோட பர்சனுக்கு அவங்களோட கெரியர்ல ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இருக்கலாம், இல்லை இது அவங்களோட ஹையர் எஜுகேஷன் சம்மந்தப்பட்டதா இருக்கலாம். ஸோ அவங்களோட கோல், அவங்களோட இலக்கு மற்றது எல்லாத்தையும் விட முக்கியமான ஒன்றா இருந்துட்டு இருக்கு. ஸோ அவங்களோட வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட நிலையை அடைஞ்ச பிறகு, இல்லை அவங்க கெரியர்ல ஒரு முக்கியமான பொசிஷனை அடைஞ்ச பிறகு, இல்லை அவங்களோட ஹையர் எஜுகேஷன் அவங்க கம்ப்ளீட் பண்ண பிறகு அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சக்சஸ், இங்க நீங்க பார்த்துட்டு இருக்க மாதிரி அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி, அதன் வழியா அவங்க அடைய இருக்க வளர்ச்சி, அதன் வழியா அவங்க ஈட்ட இருக்கிற பணம், பொருள், வசதி, வாய்ப்பு,
வளமை, இது எல்லாமே தான் அவங்களுக்கு முக்கியமானதா இருந்துட்டு இருக்கு. இந்த முடிவு அவங்க தெரிஞ்சுதான் எடுத்திருக்காங்க. அது அவங்களுக்கு ஒரு சில சமயங்கள்ல மன வலிய கொடுத்தாலும், அவங்க வாழ்க்கையில அவங்களுக்கு முதன்மையானதா இருக்கிறது இப்ப நான் சொன்ன இந்த விஷயங்கள் தான். இது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தானே. அதுக்கப்புறம் நம்ம நெனச்ச மாதிரி நம்ம வாழ்க்கைய நம்ம அமைச்சுக்கலாம் அப்படின்ற எண்ணமும் அவங்களுக்கு இருக்கு. மேபி இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல, இல்ல இந்த முடிவு எடுக்கிற சமயத்துல தான் உங்க 2 பேருக்கும் கருத்து வேறுபாடு வந்திருக்கலாம். நம்ம ஃபர்தரா ரீடிங் பார்க்கலாம். உங்களோட கரண்ட் எனர்ஜி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னதா நான் இந்த கார்ட்ஸ்லாம் ப்ராப்பரா அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஏன்னா இங்க இடம் இல்ல. உங்களோட கரண்ட் எனர்ஜி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வித் பேஜ் ஆஃப் பென்டிகிள்ஸ் என்னால என்ன பார்க்க முடியுதுன்னா, உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு முக்கியமான முடிவு எடுத்து செயல்படக்கூடிய நிலையில இருக்கீங்க. ஆனா நீங்க காக்க வைக்கப்படுறதா நினைக்கிறீங்க. எவ்வளவு நாள் தான் நம்ம காத்துட்டே இருக்கிறது? எந்த ஒரு மாற்றமும் நிகழ மாட்டேங்குது. எந்த ஒரு முன்னேற்றமும் இருக்க மாட்டேங்குது உங்களோட ரிலேஷன்ஷிப் பொறுத்தவரைக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. வித் 9 ஆஃப் பென்டிகிள்ஸ், 9 ஆஃப் வாண்ட்ஸ், ஜஸ்டிஸ் கார்ட் அண்ட் 3 ஆஃப் சர்ட்ஸ். இந்த கார்ட்ஸ்லாம் சேர்த்து பார்க்கும்போது, உங்களோட ரிலேஷன்ஷிப் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு நிறைய ஆசைகள் இருக்கு, கனவு இருக்கு. உங்க பெர்சனோட சேர்ந்து நீங்க ஒரு வாழ்க்கைய அமைச்சுக்கணும் அப்படின்றது உங்களுடைய நீண்ட நாள் கனவா இருந்துட்டு இருக்கு. ஆனா உங்களுடைய தற்போதைய நிலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 9 ஆஃப் வாண்ட்ஸ் அண்ட் 3 ஆஃப் சர்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு மனநிலையில தான் நீங்க இருந்துட்டு இருக்கீங்க. உங்க பெர்சன் கிட்ட இருந்து ஒரு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் வரும். இல்ல உங்களோட ரிலேஷன்ஷிப்ப அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகலான்ற முடிவ உங்க பெர்சன் எடுப்பாங்க. இந்த நிலை மாறும் அப்படின்னு நீங்களும் ரொம்ப நாட்களா, இல்ல பல மாதங்களா நீங்க காத்துக்கிட்டே இருந்தாலும், இந்த நிலை மாறவே இல்ல அப்படின்றது தான் உண்மை. அதனால நீங்க மிகுந்த மன வலியும், வேதனையிலும் தான் இருந்துட்டு இருக்கீங்க. வித் ஜஸ்டிஸ் கார்டு என்னால என்ன பார்க்க முடியுதுன்னா, உங்க பெர்சன் நியாயமா நடந்துக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. மேபி இதற்கு முன்னதாகவும் உங்க பெர்சன் இந்த மாதிரி ஒரு நிலைய உங்களுக்கு தொடர்ந்து உருவாக்கிட்டே இருந்திருக்கலாம். உங்களோட ரிலேஷன்ஷிப்ப நீங்க அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும். இல்ல உங்களோட என்கேஜ்மெண்ட் ஆர் வெட்டிங் பத்தி நீங்க ஒவ்வொரு முறையும் நீங்க பேசும்போதும், ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அது காலம் தாழ்த்திட்டே போயிட்டு இருந்திருக்கலாம் உங்களுடைய பெர்சன். அதனால இந்த முறையும் நீங்க மேலும் காக்க வைக்கப்படுவீங்களா அப்படின்ற கேள்வி உங்க மனசுல இருக்கு. இன்னும் எத்தனை காலம் தான், இல்ல எத்தனை வருடங்கள் தான் நம்ம காத்துட்டு இருக்கிறது அப்படின்ற கேள்வியும் இருக்கு. அதனால உங்க பெர்சன் உண்மைய பேசணும், வெளிப்படையா பேசணும், நியாயமா நடந்துக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஜென் கார்டன் அப்படின்ற ஆர்க்களோட நம்பர் பார்த்தீங்கன்னா 38. இந்த கார்டோட நம்பர் பார்த்தீங்கன்னா 10. விக்டரியோட நம்பர் பார்த்தீங்கன்னா 28. ஸோ நம்பர் 10 or நம்பர் 11 உங்களுக்கு சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். மேபி வரக்கூடிய இந்த அக்டோபர் மாதமோ இல்ல நவம்பர் மாதமோ உங்களுக்கு குறிப்பிடத்தக்க ஒரு மாற்றம் நிகழலாம். உங்களோட ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் நீங்க கேட்கலாம். இந்த வீல் ஆஃப் ஃபேட் உங்களுக்கு சாதகமா திரும்பலாம். இல்ல இந்த ரீடிங் நீங்க பார்க்கறதுல இருந்து ஒரு மாதத்திலயோ இல்ல 2 மாதங்கள்லயோ நீங்க ஒரு பாசிட்டிவ் நியூஸ் கேட்பீங்க. ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச் உங்களோட ரிலேஷன்ஷிப்ல நடக்க இருக்கும். ஸோ ஃபியூச்சர் எனர்ஜிஸ் ஆஃப் திஸ் கனெக்ஷன் பார்க்கலாம். Number 2, please. You've got Strength card,
Knight of Cups, Six of Wands and Two of Pentacles. நான் இதுக்கு முன்னதா சொல்லிட்டு இருந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச் நிகழ இருக்கு உங்களோட ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும். உங்க பர்சன் கிட்ட இருந்து நீங்க ஒரு பாசிட்டிவ் நியூஸ் கூடிய விரைவில் கேட்பீங்க அப்படின்றத கன்ஃபார்ம் பண்றது தான் ஃபியூச்சர் எனர்ஜிஸாகவும் நமக்கு கிடைச்சிருக்கு. வித் டூ ஆஃப் பென்டிகல்ஸ் என்னால் என்ன சொல்ல முடியும்னா, உங்க ரீடிங் ஆரம்பத்தில் உங்க பர்சனோட கரண்ட் எனர்ஜியா நான் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தேன். ஸோ இது எல்லாத்தையும் அவங்க பேலன்ஸ் பண்ண முயற்சி செஞ்சு அதில் வெற்றியும் அடையிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். மேபி அவங்களோட இலக்கை அவங்க அடையலாம். அவங்க எதிர்பார்த்ததை விட விரைவில் அவங்களோட இலக்கை அவங்க அடையலாம். இல்லை இது அவங்களோட கெரியராக இருந்தாலும், அவங்களோட ஹையர் எஜுகேஷன் சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் உங்களோட ரிலேஷன்ஷிப்பையும் அதையும் அவங்க எப்படி பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு புரிதலும் அவங்களுக்கு ஏற்படலாம். வித் ஸ்ட்ரென்த் கார்டு என்னால் என்ன சொல்ல முடியும்னா, உங்களோட மன வலிமையும் சரி, ஒரு நெருக்கடியான நிலையை நீங்கள் எப்படி காமாக கம்போஸ்டாக அணுகிட்டு இருந்திருக்கீங்க. அதனால உங்கள் பொறுமைக்கு கிடைக்க போகிற வெற்றியாக தான் என்னால் இதை பார்க்க முடியுது. ஆல்ரெடி உங்களோட ரீடிங்கில் ஹைரஃபென்ட் பார்த்தோம். இங்கே ஜென் கார்டன் இருக்குது, ஸ்ட்ரென்த் கார்டு இருக்குது, ஜஸ்டிஸ் இருக்குது. அதனால உங்களோட மனநிலையை நீங்கள் சமமாக வச்சுக்கவே எப்பவுமே முயற்சி செஞ்சிட்ருக்கீங்க. மேபி உங்களோட சிறு வயதுலேருந்தே நீங்கள் நிறைய கஷ்டங்களையும் இன்னல்களையும் துயரங்களையும் சந்திச்சதுனால வாழ்க்கையை பற்றின புரிதல் உங்களுக்கு ரொம்ப ஆழமாகவே இருக்கும். அதனால தான் எந்த மாதிரி ஒரு நெருக்கடியான நிலையும் ஒரு சமமான மனநிலையிலிருந்து அணுகிறதுக்கான அந்த புரிதல் உங்களுக்கு இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கும். குரூப் நம்பர் 2, இந்த வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் உங்களோட ரீடிங்ல 2 முறை வந்திருந்தது. அதனால சந்தேகமே இல்லாம நீங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த அந்த மாற்றம் நிகழ இருக்கு. நைட் ஆஃப் கப்ஸ் அண்ட் 6 ஆஃப் வாண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய இமேஜ் நீங்க பாருங்க. ஹார்ட்டோட இமேஜ் இருக்கு, இங்க ரெட் ரோசஸோட இமேஜஸ் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. அதனால ஒரு பாசிட்டிவ் நியூஸோட உங்க பர்சன் உங்களை நோக்கி வர்றது தான் பார்க்க முடியுது. குரூப் நம்பர் 2, தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த ரீடிங் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மிக்க நன்றி. உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் டு ரெயின்போ பிளஸிங்ஸ். உங்களை மற்றும் ஒரு வீடியோ சந்திக்கிறேன். வெல்கம். குரூப் நம்பர் 3 உங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம். நீங்கள் சூஸ் பண்ண மெயின் ஆரக்கிள் பீஸ், யூ ஆல்சோ ஹேவ் கண்ட்ரோல், யூ ஹேவ் எலூசிவ் அண்ட் பிளாசமிங் அபண்டன்ஸ். ஸோ குரூப் நம்பர் 3 இந்த ஆரக்கிள் கார்ட்ஸ்லாம் சேர்த்து பார்க்கும்போது உங்களோட இந்த நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனுக்கான ஓவரால் எனர்ஜியாக என்னால் என்ன பார்க்க முடியுதுன்னா, உங்கள் மனதில் இருக்கக்கூடிய தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத யோசனைகள், நடந்து முடிஞ்ச விஷயங்கள், நினைவுகள், இதெல்லாம் உங்கள் மனதிலேருந்து நீக்கணும் அப்படின்ற முயற்சியில் நீங்கள் இருந்துட்டு இருப்பீங்க. வித் கண்ட்ரோல் அண்ட் எலூசிவ் இந்த ஆரக்கிள் கார்ட் சேர்த்து பார்க்கும்போது மேபி உங்களோட ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் ஒரு சில ஏமாற்றங்களை நீங்கள் சந்திச்சிருக்கலாம். நீங்கள் நினைச்ச மாதிரி ஒரு சில விஷயங்கள் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் நடக்காமல் இருந்திருக்கலாம். இல்லை உங்கள் பர்சன் உங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டு அதன்படி நடக்காமல் இருந்திருக்கலாம். உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ஒரு லாங் டேர்ம் ஃபியூச்சர் இருக்குது அப்படின்னு நீங்கள் நம்பி இருந்திருக்கலாம். நம்பி இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் கமிட் ஆகி இருந்திருக்கலாம். ஆனால் ரீசெண்ட் டைம்ஸில் இதெல்லாம் சாத்தியம் இல்லை அப்படின்ற உண்மையை நீங்கள் தெரிஞ்சிருக்கலாம். நம்ம ஃபர்தராக ரீடிங் பார்க்கும்போது தான் ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். டேரோ கார்ட்ஸ் பார்க்கலாம். உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஒரு நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் ஒரு மினிமம் கான்டாக்ட் சுச்சுவேஷனில் உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். குரூப் நம்பர் 3 ப்ளீஸ். கிங் ஆஃப் சர்ட்ஸ் 3 குரூப்லேயும் வந்தாச்சு. வித் கிங் ஆஃப் சர்ட்ஸ், தி எம்ப்ரஸ் அண்ட் 6 ஆஃப் சர்ட்ஸ் இந்த கார்ட்ஸ்லாம் சேர்த்து பார்க்கும்போது உங்களோட ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் உங்கள் நபரால் சுயமாக சிந்திச்சு செயல்படக்கூடிய நிலையில் அவங்க இல்லாமல் இருந்திருக்கலாம். இப்பவும் அந்த மாதிரி ஒரு நிலையில தான் இருந்துட்டுருக்கலாம். அவங்களோட லைஃப்பில் அவங்கள கண்ட்ரோல் பண்ணக்கூடிய, டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் இருக்கலாம். வித் தி எம்ப்ரஸ் இது அவங்களோட அம்மாவாக இருக்கலாம், இல்லை
அவங்களோட சகோதரியா இருக்கலாம். அவங்கள மீறி எந்த ஒரு முடிவும் எடுத்து இவங்க செயல்பட முடியாத ஒரு நிலையிலேயே அவங்க வளர்ந்துருக்கலாம். உங்களோட ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரி ஒரு நிலையில இருக்கிறதுக்கு ஒரு நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்லயோ, இல்ல நீங்க 2 பேரும் பிரிந்து இருந்தாலோ, இல்ல ஒரு மினிமம் கான்டாக்ட் சிச்சுவேஷன் நீங்க இருந்துட்டு இருந்தாலோ, இவங்க அதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கலாம். இந்த கண்ட்ரோல் அப்படின்ற ஆர்க்ல நீங்க பாத்தீங்கன்னா, இங்க ஒரு நபர் இருக்காங்க. பேக்ட்ராப்ல பாத்தீங்கன்னா, ஒருவரோட முகம் மட்டும் தெரியுது. கண்கள் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இந்த நபர் இவங்கள இயக்குற மாதிரி இருக்கு. இவங்க விருப்பத்துக்கு செயல்பட முடியாம, அவங்களோட கருத்துக்களையும், அவங்களோட முடிவுகளையும் இவங்க மேல திணிக்கிற மாதிரி இருக்கு. With 6 of Swords, 9 of Swords and Page of Wands, ஒரு சில பேருக்கு இந்த ரிலேஷன்ஷிப் முடிவடைஞ்சிருக்கலாம். உங்க பர்சன் அவங்களோட இயலாமையை நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க, வேதனைப்பட்டுட்டு இருக்காங்க. எந்த ஒரு விஷயத்திலயுமே அவங்களால சுயமா முடிவெடுக்க முடியாம, அவங்களோட அம்மாவையும், சகோதரியும், அவங்களோட டாமினன்ஸ், அவங்களுடைய கண்ட்ரோல், ஆதிக்கம் இதுலயே இருந்து அவங்க பழகி போய் இருக்கலாம். அதனால இவங்கள மீறி அவங்களால எதையும் செய்ய முடியாத ஒரு நிலையில இருந்துட்டு இருக்கிறதா தான் பார்க்க முடியுது. உங்களோட இந்த நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல உங்க பர்சன் உங்களை பத்தி உண்மையா என்ன நினைக்கிறாங்க, இந்த ரிலேஷன்ஷிப் பத்தி அவங்க உண்மையா என்ன நினைக்கிறாங்கன்னு பார்க்கலாம். For group number 3, please. With the World card and 7 of Pentacles என்னால என்ன சொல்ல முடியும்னா, நீங்க அவங்க வாழ்க்கையில வந்த பிறகு அவங்களோட வாழ்க்கையே அன்பு நிறைந்த ஒன்றா, மகிழ்ச்சி நிறைந்த ஒன்றா மாறி இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இதற்கு முன்னதான் அவங்க சந்திச்சது எல்லாமே நம்ம உங்களோட ரீடிங்ல பார்த்தது மாதிரி ஒரு கண்ட்ரோல், டாமினன்ஸ், கட்டளை, கம்பேரிசன், அதுல இருந்து வரக்கூடிய பொறாமை எண்ணம், வெறுப்பு, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலே அவங்க வளர்ந்துருக்காங்க. ஆனா அவங்களோட வாழ்க்கையில நீங்க வந்த பிறகு வாழ்க்கை இவ்வளோ அழகானதா, ஒருவரால இவ்வளோ அன்பு செலுத்த முடியுமா, பாசமா இருக்க முடியுமா, ஒருத்தர் மகிழ்ச்சி அடையிறத பார்த்து இன்னொருத்தர் மகிழ்ச்சி அடைய முடியுமா அப்படின்னு அவங்கள நீங்க யோசிக்க வச்சிருக்கீங்க. உண்மையான ஒரு நபரா உங்களை பாக்குறாங்க. With 7 of Pentacles என்னால என்ன சொல்ல முடியும்னா, நீங்க ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் பர்சனா இருப்பீங்க. யாரோட துணையும் இல்லாம உங்களோட சொந்த முயற்சியினால நீங்க இப்ப இருக்கிற நிலையை நீங்க அடைஞ்சிருக்கீங்க. அதனால உங்களை பத்தி ரொம்பவே உயர்வா நினைச்சிட்டு இருக்காங்க உங்க பர்சன் அப்படின்னு தான் உங்களோட கார்ட்ஸ் வழியா என்னால பார்க்க முடியுது. With 10 of Swords and the Fool card என்னால என்ன சொல்ல முடியும்னா, அவங்கள அறியாமலேயே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை துரோகம் நடந்திருக்கு. அவங்களோட கைகள் கட்டப்பட்டிருக்கலாம், சொந்தமா எந்த ஒரு முடிவு எடுத்து செயல்படக்கூடிய ஒரு நிலையில இல்லாம அவங்க இருந்திருக்கலாம், மிரட்டப்பட்டிருக்கலாம். அதனால இந்த ஒரு இக்கட்டான நிலையில உங்களே அவங்க கொண்டு வர விரும்பல. அப்படி மீறி கொண்டு வந்தாலும் உங்களால சந்தோஷமாகவோ, நிம்மதியாகவோ, அமைதியாகவோ இருக்க முடியாது, வாழ முடியாது அப்படின்றத உணர்ந்ததுனால நீங்க நீங்களாகவே இருக்கணும், உங்களுக்குன்னு ஒரு புதிய வாழ்க்கையை நீங்க அமைச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இவங்கள மீறி நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்றது சாத்தியம் இல்லை அப்படின்னு உங்க பர்சனுக்கு நல்லா தெரியறதுனால அவங்க இந்த மாதிரி ஒரு மனநிலையில இருந்துட்டு இருக்கலாம். உங்களோட கரண்ட் எனர்ஜி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதற்கு முன்னதா இந்த கார்ட்ஸ்லாம் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஏன்னா இங்க இடம் கம்மியா இருக்கு. உங்களோட கரண்ட் எனர்ஜி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
வித் ஹெர்மிட் கார்டு என்னால என்ன பார்க்க முடியுதுன்னா, நீங்க அதிக நேரம் தனிமையிலேயே இருந்துட்டு இருக்கலாம். தனிமைய நீங்க விரும்பி ஏத்துட்டு இருக்கலாம். ஏன்னா, உங்களோட மெயின் ஆர்க்கலான பீஸ் அப்படின்றதுல நம்ம ஒரு சில மெசேஜஸ் பார்த்தோம். உங்க மனதுல இருக்கக்கூடிய தேவையில்லாத எண்ணங்கள், கவலைகள், நினைவுகள் இதெல்லாம் நீக்கக்கூடிய ஒரு முயற்சியில இருக்கீங்கன்னு பார்த்தோம். அந்த எனர்ஜிய மிரர் பண்றது தான் தி ஹெர்மிட் கார்ட். உங்க வாழ்க்கையில இத மாற்றவே முடியாது. அதற்கான வாய்ப்பு இல்ல. அதுக்கான கண்ட்ரோல் உங்ககிட்ட இல்ல அப்படின்ற விஷயங்களெல்லாம் நீங்க மனதார ஏத்துக்கணும் அப்படின்ற முயற்சியில இருந்துட்டு இருக்கீங்க. உங்களால மாற்ற முடியும் அப்படின்னு நீங்க நம்புற விஷயங்கள மாற்றுவதற்கான வழிமுறைகள் என்ன? அதுக்கு நீங்க என்ன செய்யலாம்? அப்படின்னு நீங்க சிந்திக்க ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு சொல்லணும். இந்த 3 ஆஃப் வாண்ட்ஸ்லேருந்து அந்த மெசேஜும் எனக்கு கிடைக்குது. 3 ஆஃப் வாண்ட்ஸ் ஆகட்டும், ஏஸ் ஆஃப் வாண்ட்ஸ் ஆகட்டும், பிளாசமிங் அபண்டன்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது நீங்க உண்மையிலேயே ஒரு கிஃப்டட் பர்சனா இருப்பீங்க. ஒரு பிளெஸ்ட் பர்சனா இருப்பீங்க. உங்க வாழ்க்கையில உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும், நடந்துட்டு இருக்கும். உங்களோட கெரியர்ல நீங்க நல்ல நிலைமையை அடைஞ்சிருப்பீங்க. இதுக்கு மேலேயும் நல்ல ஒரு வளர்ச்சி உங்களுக்கு இருக்கும். உங்களோட ஃபேமிலிலயும் உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருப்பாங்க. அதனால உங்க வாழ்க்கையில நடந்த நல்ல விஷயங்களுக்காக, உங்க வாழ்க்கையில உங்களுக்கு கிடைச்ச பிளெஸிங்ஸ்க்காக நீங்க கிரேட்ஃபுல்லா இருக்கீங்க அப்படின்றது தான் பார்க்க முடியுது. அதனால நடந்து முடிஞ்ச விஷயத்தையோ, இல்ல உங்க மனதுக்கு பாரமா இருக்கக்கூடிய விஷயத்தையோ வித் திஸ் 10 ஆஃப் வாண்ட்ஸ் இதெல்லாம் நீங்க இனிமே நினைச்சு பார்க்க போறதில்ல, திரும்பி பார்க்க போறது இல்ல. ஏன்னா இந்த மாதிரி ஒரு மனநிலையிலேயே இருந்தீங்கன்னா, இந்த 4 ஆஃப் பென்டக்கிள்ஸ்ல நீங்க பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு ஸ்டக் அண்ட் ஸ்டாக்னன்ட் ஃபேஸ்லயே இருப்பீங்க. இதை தாண்டி உங்களால எதுவுமே பண்ண முடியாது, யோசிக்க முடியாது. அடுத்தது என்ன அப்படின்னு உங்களால தெளிவா பார்க்க முடியாது. ஸோ வித் 3 ஆஃப் வாண்ட்ஸ் அண்ட் ஏஸ் ஆஃப் வாண்ட்ஸ் என்னால் என்ன பார்க்க முடியுதுன்னா, இது நாள் வரைக்கும் உங்களோட ஹார்ட் அண்ட் சோல், டைம் அண்ட் எனர்ஜி இது எல்லாம் நீங்கள் உங்களோட ரிலேஷன்ஷிப்காக நீங்கள் கொடுத்துருப்பீங்க. ஆனால் இனிமே அது எல்லாத்தையும் நீங்கள் உங்களுக்காக செலவழிக்க போறீங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செலவழிக்க போறீங்க. உங்க வாழ்க்கைய அன்பு நிறைந்த ஒன்றா, அமைதி நிறைந்த ஒன்றா, ஒளி நிறைந்த ஒன்றா அமைச்சிக்கிறது உங்க கையில தான் இருக்கு. அதை நோக்கி நீங்க பயணம் செய்ய இருக்கீங்க அப்படின்றது தான் உங்களோட கரண்ட் எனர்ஜியை என்னால் பார்க்க முடியுது. ஃபியூச்சர் எனர்ஜிஸ் ஆஃப் திஸ் கனெக்ஷன் பார்க்கலாம். You have the Magician, 9 of Cups, Justice card and 3 of Wands. 3 of Wands உங்களோட ரீடிங்ல 2 முறை இருக்கு. அதனால உங்க வாழ்க்கையை நீங்க இங்க இருந்து எப்படி அணுக போறீங்க அப்படின்றது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். இந்த ரீடிங் பார்த்துட்டு இருக்க பெரும்பாலான பேருக்கு இந்த ரிலேஷன்ஷிப் ஆல்ரெடி முடிவடைஞ்சதா தான் என்னால பார்க்க முடியுது. நீங்களும் உங்களோட நிலைப்பாட்டுல உறுதியா இருக்கீங்க. உங்க பர்சனும் இந்த ரிலேஷன்ஷிப்பை அவங்க மேலும் தொடர முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்கன்னு தான் உங்களோட ரீடிங்ல நம்ம பார்த்தோம். ஸோ ஃபியூச்சர் எனர்ஜிஸா இங்க கிடைச்சிருக்கக்கூடிய கார்ட்ஸ் வழியா என்னால என்ன சொல்ல முடியும்னா, இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில அவுட் ஆஃப் பேலன்ஸ்ல இருந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க சரி செய்யறீங்க. உங்களோட மெயின் ஆர்க்குல நம்ம பார்த்தது மாதிரி உங்க மனதில் இருக்கக்கூடிய தேவையில்லாத எண்ணங்கள், கவலைகள், தீராத பிரச்சனைகள். ஏன்னா நம்ம வாழ்க்கையில ஒண்ணு மாத்தி ஒண்ணு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கும். நம்ம கவலைப்படுறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் நம்மளோட எண்ணம், சிந்தனை, நம்ம வாழ்க்கையை அணுகிற விதம் இதெல்லாம் நேர்மறையா இருக்கும் போது இது போன்ற நல்ல விஷயங்களை நம்ம அட்ராக்ட் பண்ண தொடங்குவோம். ஸோ இந்த ஒரு புரிதல் உங்களுக்கு ஏற்படுறதுனால உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் மீது நீங்க கவனம் செலுத்த இருக்கீங்க. உங்க வாழ்க்கையில உங்களுக்கு இருக்கக்கூடிய மற்ற கமிட்மெண்ட்ஸ், ப்ரையாரிட்டிஸ், உங்களோட ஃபேமிலி, உங்களுக்கு இருக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இதுலலாம் நீங்க கவனம் செலுத்த இருக்கீங்க. உங்க வாழ்க்கையை நீங்க சீர்படுத்த தொடங்க போறீங்க அப்படின்னு சொல்லணும். வித் த மெஜிஷியன் அண்ட் 9 ஆஃப் கப்ஸ் என்னால என்ன சொல்ல முடியும்னா, உங்களோட தன்னம்பிக்கை பல மடங்கு அதிகரிக்க போது. உங்களோட
கனவு, ஆசை, விருப்பம் இதெல்லாம் கூடிய விரைவில் நிறைவேற போகுது அப்படின்றது தான் பார்க்க முடியுது. எந்த ஒரு இலக்கை அடையிறது சாத்தியம் இல்லை, இல்ல அதுக்கு நிறைய மெனக்கெடணும், அதுக்கான பயணம் நெடுந்தூரமா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்களோ, அந்த நிலைய உங்களோட தன்னம்பிக்கையினாலையும், உங்களோட விடாமுயற்சியினாலையும், உங்களோட மன உறுதியினாலையும் நீங்க அடையிறது தான் பார்க்க முடியுது. அந்த கோல், அந்த இலக்க நீங்க கூடிய விரைவில் அடைய போறீங்க. அது உங்களுக்கு அளவற்ற மகிழ்ச்சியும் மன நிறைவும் கொடுக்க இருக்கு அப்படின்னு பார்க்க முடியுது. தேங்க்யூ ஸோ மச் குரூப் நம்பர் 3. விஷ் யூ த பெஸ்ட். நீங்கள் எவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த ரீடிங் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மிக்க நன்றி. உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் டு ரெயின்போ பிளெஸிங்ஸ். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.